வெல்கம் டு வித்யா வீடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் 1 ஹவரில் நான் இன்றைக்கி என்னெல்லாம் சமைச்சேன், எப்படி சமைச்சேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க. முதல் வேலையாக அரிசியை ஊற வச்சுட்டு இன்றைக்கி சமையலுக்கு தேவையான காய்கறியெல்லாம் கழுவி அதை வெட்டி வச்சுட்டேன். குக்கரில் ரைஸை 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முதல்ல பாலையும் காய்ச்சிக்கிட்டு அப்படியே பிரண்ட ரைஸையும் தாளிச்சிடலாம். பிரண்ட ரைஸ் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், கடை நல்லா சூடானதும் எண்ணெயை விட்டு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்திக்கிறேன். கூடவே நிலக்கடலை கொஞ்சமாக சேர்த்தி அதையும் நல்லா கலந்து விட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா பிரண்டை பொடி ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். இந்த பிரண்டை பொடி ஆல்ரெடி இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அதனால் நான் காரம் எதுவும் சேர்க்கலை. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு முருங்கைக்கீரை பொடியும் சேர்த்தி மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது ரைஸை சேர்த்திக்கலாம். ரைஸை சேர்த்திட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டால் பிரண்டை முருங்கைக்கீரை ரைஸ் ரெடி. அடுத்ததாக பாவ் பாஜி தான் செய்ய போகிறோம். இந்த பாவ் பாஜி மசாலாவை பாவ் பாஜிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் மதியம் தயிர் சாதத்தோட தொட்டுக்கிறக்கும் இது நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு முதல்ல குக்கரில் ஒரு 8 உருளைக்கிழங்க பாதியாக நறுக்கி அதை சேர்த்திக்கிட்டேன். அதோட பச்சை பட்டாணி முளைக்கட்டி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்திட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்கினது, ஒரு ஆப்பிள் தக்காளி பொடியாக நறுக்கினது. இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்தி தண்ணி தேவையான அளவு, அதாவது அந்த உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டாச்சு. இது ஒரு 10 விசில் வந்துடட்டும். அதுக்குள்ளே நம்ம பாவ் பாஜி ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். கூடவே இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னவோ அதையும் ரெடி பண்ணிடலாம். பாவ் பாஜி ப்ரெட்டை பட்டரில் டோஸ்ட் பண்ணால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்கிட்ட பட்டர் இல்லாததுனால நான் நெய் சேர்த்தியே டோஸ்ட் பண்ணுறேன். ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மில்லட் தோசை ரெடி பண்ணிடுறேன். இந்த மில்லட் தோசை பேட்டர் எப்படி ரெடி பண்ணேன்னா, 4 டம்ளர் இட்லி அரிசி, 1.25 டம்ளர் ராகி, 1.25 டம்ளர் கம்பு, 1.25 டம்ளர் சோளம், இது கூடவே 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எல்லாம் ஒட்டாவே ஊற வச்சு ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன். நேற்று நைட்டே ஆட்டினது, நைட்டெல்லாம் விட்டு ஃபர்மெண்ட் ஆன மாவு தான். ஸோ இதில் தோசையை ரெடி பண்ணிடுறேன். தோசையை ஊற்றிக்கிட்டே மதியம் லஞ்சை பேக் பண்ணிடுறேன். மதிய லஞ்சுக்கு முதல் டிஃபனில் பிரண்டை ரைஸை பேக் பண்ணிடுறேன். ரெண்டாவது டிஃபனில் தயிர் சாதம். தயிர் சாதத்துக்கு கொஞ்சமாக ரைஸ் சேர்த்திட்டு கொஞ்சமாக பால், அது கூடவே தயிர், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது ஒரு அந்த லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் தயிர் சாதத்தை மட்டும். ஸோ நல்லா கலந்து இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுறேன். அப்போ தான் இது சீக்கிரம் புளிக்காமல் மதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். தோசையை ஊற்றிக்கிட்டே அப்படியே தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மில்லட் தோசை வித்து தேங்காய் சட்னி தான். அடுத்ததாக இப்போ பாவ் பாஜி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக மேத்தி லீவ்ஸும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்தி ஒன்றும் பாதியமாக கடைஞ்சி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ பாவ் பாஜி கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஆஃபீஸ்க்கு ஸ்நாக்ஸாக எடுத்துகிட்டு போகிறேன். அதனால் தனித்தனியாக பேக் பண்ண வேண்டாம்னு சொல்லி பாவ் பாஜி ப்ரெட்டு நடுவால் ஸ்டஃபிங்காகவே வச்சுட்டேன். ஸோ டீ கூட ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு
பாவ் பாஜி ஒரு டிஃபனில் பேக் பண்ணியாச்சு. அடுத்ததாக லஞ்சுக்கு என்னெல்லாம் பேக் பண்ணியிருக்கேன்னு பார்த்துடலாம். பிரண்டை சாதம், தயிர் சாதம், இந்த ரெண்டுத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு பாவ் பாஜி மசாலா. ஸோ இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் மதிய லஞ்சையும் ரெடி பண்ணி அதை பேக் பண்ணுறக்கு எனக்கு ஜஸ்ட் 1 hour தான் எடுத்துக்கிச்சு. இதே மெத்தடில் இந்த ரெசிபீஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் do not forget to subscribe, like and share வித்யா வீடு. பாய்.